கரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கான கழிவறைகள் முழுவதும் மது பாட்டில்கள் ஆங்காங்கே கிடக்கும் நிலையில் சுகாதாரமின்றி காட்சியளிக்கிறது. மேலும் நோயாளிகளுடன் வருபவர்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் கூட இல்லாததால் அவர்கள் தரையில் அமர்ந்து காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, கரூர் அரசு தலைமை மருத்துவமனையின் தற்போதைய நிலை என்ன? முழு விவரம். ஜெய்ஸ்ரீ வணக்கம். அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கரூர் மாவட்டம் கரூர் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு தலைமை மருத்துவமனையினை பொறுத்தவரை இந்த மருத்துவமனைக்கு தினம்தோறும் கரூர், நாமக்கல், சேலம், அருகில் இருக்கின்ற திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகள் ஆயிரக்கணக்கானோர் இந்த மருத்துவமனையை தேடி வருகின்றனர். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற மருத்துவக் கல்லூரியில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகளும் படித்து வருகின்றனர். அதே சமயத்தில் இப்ப தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி இந்த அரசு தலைமை மருத்துவமனையினுடைய அந்த நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறை முன்புதான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த கழிவறையை பொறுத்தவரை ஆண் மற்றும் பெண் கழிவறை இரண்டு கழிவறைகள் இருக்கின்றது. இதில் ஆண் கழிவறையை பொறுத்தவரை இங்கு கழிவறையா அல்லது மது கூடாரமா என்றுதான் தற்போது இந்த கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று குறிப்பிட்டால் இந்த கழிவறை முழுவதுமே காலி மது பாட்டில்கள், அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற அந்த பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் போன்றவைதான் தற்போது இந்த அரசு மருத்துவமனையினுடைய அந்த கழிவறையில் தற்போது கிடைக்கின்றது. நாம் காட்சியில் கூட பார்க்கலாம். தற்போது இந்த கழிவறையினை பொறுத்தவரை இது முழுவதுமே இந்த சுற்றுப்புற பகுதியினை பொறுத்தவரை இங்கு முழுவதுமே மது பாட்டில்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில், இது ஒரு மது கூடாரமா அல்லது கழிவறையா என்றுதான் தற்போது இந்த மருத்துவமனையில் கேள்வி என்பது எழுந்துள்ளது. அதே சமயத்தில் இந்த கழிவறையினை பொறுத்தவரை இந்த கழிவறை என்பது முழுவதுமே ஒரு சிதலடைந்த நிலையில் தான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் நாம் தற்போது இங்கே பார்க்கலாம். இந்த கழிவறையினை பொறுத்தவரை முழுவதுமே சுகாதார சீர்கேடு. ஏனென்று குறிப்பிட்டால் இங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவுநீர்கள் அனைத்துமே இங்கு தேங்கி கிடைக்கின்றது. ஒரு நோயாளிகள் தங்களுடைய உடல் உபாதையை கழிக்க வருவதனால் இங்கு இந்த சிறுநீர் என்பது தற்போது இங்கு தேங்கி இருக்கின்றது. இதனால் கூட நோயாளிகளுக்கு இங்கு வந்து அந்த நோய் தொற்று பரவும் அபாயம் என்பது தற்போது ஏற்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இங்கு நோயாளிகளாக இருப்பவர்களுடைய அந்த உடன் வருபவர்கள் அவர்களை பொறுத்தவரை இந்த மருத்துவமனையில் உட்காருவதற்கு அந்த நாற்காலிகள் என்பது குறைந்த அளவே இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று குறிப்பிட்டால் அந்த தரையில் நடந்து செல்லும் தரையில் தான் அமர்ந்து சாப்பிட வேண்டும். அதனை கூட நியூஸ் தமிழ் பிரத்யேகமாக காட்சி என்பது ஒளிபரப்பப்பட்டது. அதே சமயத்தில் இப்ப தற்போது நம்ம ஒரு கழிவறையில் கூட பார்க்கலாம். முழுவதுமே மது பாட்டில்களாக இந்த குவிலாக மது பாட்டில் என்பது இங்க குவிந்து கிடைக்கின்றது. ஏன் இந்த மருத்துவமனை நிர்வாகம் இந்த கழிவறையினை சுத்தம் செய்ய மறுத்து வருகின்றது. அதே சமயத்தில் இங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி என்பது பொறுத்தவரை இங்கு சுமார் ஒரு 6க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள் இருக்கின்றது. அந்த தண்ணீர் தொட்டியினை பொறுத்தவரை அனைத்து குழாய்களும் உடைந்த நிலையில்தான் இந்த மருத்துவமனை என்பது தற்போது செயல்பட்டு வருகிறது. நாம் காட்சியில் கூட பார்க்கலாம். இந்த மருத்துவமனையின் பின்புறம் உள்ள அந்த குடிநீர் தொட்டி, அதாவது பிளாஸ்டிக் மூலம் பயன்படுத்தக்கூடிய இந்த குடிநீர் தொட்டியினை பொறுத்தவரை முழுதுமே சிதலமடைந்து ஒரு பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் இந்த குடிநீர் தொட்டி என்பது உள்ளே நம் கூட காட்சியில் பார்க்கலாம். முழுவதுமே இதை யார் பயன்படுத்துவது என்றுதான் கேள்விக்குறியாக உள்ளது. குடிநீருக்காக செலவு செய்து அருகில் இருக்கின்ற கடைகளில் தண்ணீர் பாட்டில் வாங்கிதான் பருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் ராஜாவிடம் கேட்டபொழுது, நான் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கின்றேன், நிகழ்ச்சியை முடித்தவரை நீங்கள் நேரில் வந்து சந்தியுங்கள், நான் உங்களிடம் சொல்கிறேன் என்று அலைபேசியை துண்டித்து விட்டார். அதே சமயத்தில் இந்த கரூர் அரசு தலைமை மருத்துவமனையை பொறுத்தவரை நோயாளிகள், ஏழை எளிய மக்கள் தான் இங்கு வந்து நோய் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு ஏதுவாக கழிவறையினை சுத்தம் படுத்தி தர வேண்டும். அதே சமயத்தில் இங்கிருந்து உடைந்து கிடக்கின்ற அந்த குடிநீர் தொட்டிகளை சீரமைக்க வேண்டும். அதே சமயத்தில் நோயாளிகள் கூட வருவ உறவினர்கள் தங்குவதற்கு ஏதுவாக ஒரு தனி கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கையினை சுகாதாரத்துறை கண்டுகொண்டு உடனடியாக நோயாளிகளுக்கு சிறந்தவாறு கழிவறை மற்றும் குடிநீர், அதே சமயத்தில் உறவினர்கள் தங்கக்கூடிய அந்த தங்கும் வசதி என்பது ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் உறவினருடைய கோரிக்கையாக உள்ளது. கரூர் அரசு தலைமை மருத்துவமனையின் அவலநிலை தொடர்பான காட்சிகளுக்கும் விவரங்களுக்கும் நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.